இந்த டிஷ் பண்ணுறக்காக அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 4 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கட்டும், ஒரு 3 பல் பூண்டு, 4 வத்தல் போட்டு குக்கரில் ஒரு 2 சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி தோலெல்லாம் தனியாக கலண்டுரும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை வந்து நல்லா தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுருங்க. தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். அப்புறம் நல்லா ஆறுனே தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த தக்காளி, பூண்டு, வத்தல் எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ தண்ணி வேணும்னா நம்ம அவிச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி விழுது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு பேனில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 5-6 சின்ன வெங்காயம், வாசத்துக்கு ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ இதழ் சேர்த்துட்டு இதை தக்காளியோடு சேர்த்துருங்க. இது கூட அரைச்ச தேங்காய் விழுது இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் காரசாரமாக வேணுமா சிக்கன் கபாப் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கலருக்காகவும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி ஒரு 2 சவுண்ட் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு தக்காளி கொச்சு ரொம்ப சூப்பராக தயாரிடும். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஹோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கம் உங்கள் வீட்டிலும் கபாப் கட்டும். வாழ்க்கை வளமுடன்.